விஜய் செஞ்ச தவறை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி திமுக தான் செய்த தவறிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறது. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. Step into the future of design and motion with all new Vivo V60e. Pre-book now. 12 மணிக்கு அதாவது 4 மணிக்கு முன்பாக அந்த கூட்டத்தை அங்க கூடுவதற்கு ஏன் காவல்துறை அனுமதிச்சு? ஒருவேளை காவல்துறை கூடி அந்த இடத்துல நீங்க இவ்வளவு கூடக்கூடாது அப்படின்னாலும் அது டிவிகே உடனே எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தானே கட்டமைக்குது. காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய அரசியல் லாபங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுமா? நீங்க காலையில இருந்தே அந்த வெயில அந்த கூட்டத்தை அனுமதிக்கிறீங்க. கேட்டா இல்ல சார் ஆளுங்கட்சி வரவேணான்னு சொல்ல முடியுமா? சொல்லணும். காவல்துறையுடைய வேலையை நீங்க இந்த கூட்டத்தை பொளந்துக்கிட்டு கொண்டு போய் இந்த பஸ்ஸை எந்த இடத்தில் அனுமதி கேட்டார்களோ அந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டுறது காவல்துறை. ஏன் பண்ணீங்க? பிளான் பண்ணி உள்ள கூட்டு போய் நிக்க வச்சு அந்த நெருக்கடியை உருவாக்குறாங்க அப்படின்றீங்களா? இந்த கூட்டம் ஒரு அன்ஆர்கனைஸ்டு கூட்டம். அந்த இடத்துல ஏற்கனவே அந்த இடம் எவ்வளவு பேரை தாங்குமோ அந்த இடத்துக்கு மேல அங்க கூட்டம் வந்து நிரம்பி அபண்டன்டா வழியுதுங்கிறது அங்க இருக்கிற எஸ்பியா இருக்கட்டும், மேலதிகாரிகளாக இருக்கட்டும், ரெவென்யூ அபிஷியல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இதை சென்ஸ் பண்ணிருப்பாங்க. சென்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்னன்னா இந்த தவறு ஏன் நடந்ததுன்னு கேட்கிறேன். பிரச்சனை நடந்து 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஒரு வாரத்தை கடந்து போயிட்டு இருக்கு. இன்னமுமே களத்துக்கு விஜய் போகல. மக்கள் எல்லாரும் பரவலா பேசுறாங்க தெரியுதுங்களா? திமுக இதுல தப்பு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் பேசுறாங்க? குறிப்பிட்டு இதுல திமுக என்ன கேம் பிளே பண்ணாங்க? ஒண்ணும் இல்லைங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுதாரு. அவர் அழுததை கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். அழும்போது எப்படிங்க 2 கேமரா வந்து முன்னாடி ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா, அவ்வளவு அழகான ஒரு ஆங்கிள். இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிற இந்த வீடியோவோட லைட்டிங்கை விட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுகிற வீடியோவோட லைட்டிங் பர்ஃபெக்ட் லைட்டிங். இதையுமே ஒரு அரசியலா தான் பார்க்கணும். அவர் ஒரு எமோஷனல் அழுதுட்டாரு, பக்கத்துல இருந்தவங்க வீடியோ எடுத்துட்டாங்க. இது விமர்சனம் இல்லை, சந்தேகம். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சிட்டு போடுது உயர்நீதிமன்றம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கும். ஆனா கிட்னி விவகாரத்துல சிட்டு அமைத்த போது இவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள். பாஜக தரப்புலயும் உடனடியாக ஒரு குழு உடனடியாக ஆராய்ந்து பாக்குறீங்களா? அப்ப இதையும் அரசியலா பார்க்க வேண்டியது என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன பண்றீங்க? ஆளுங்கட்சி பண்ண இந்த தவறை முழுமையாக மூடி மறைத்து விட்டு ஒரு தரப்பில் இருக்கிற தவறை மட்டுமே பேசி மொத்தமா மடைமாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஏன் பாஜக தரப்புல இருந்து அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் இருக்கும்போது ஏன் சந்தேக பார்வையா பார்க்க கூடாது? நம்மோடு பேசுவதற்காக பாஜகவை சேர்ந்த அஸ்வத்மான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆரம்பத்துல இருந்தே இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக விஜய்க்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடே பாஜகவை பொறுத்தளவு இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இந்த விஷயத்தை? இல்லைங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கான ஆதரவு நிலைப்பாடு இல்லை. சட்டப்பூர்வமாக இந்த கரூர் கடும் துயரத்தில் விஜய் அவர்களுக்கு பங்கே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. லீகலாக பார்த்தீங்கன்னாலும் வைகாரியஸ் லைபிலிட்டி அவர் மேலே வரும். ஆனால் பாஜக அப்படி ஒரு டோன் எடுத்த மாதிரி உங்களுக்கு தோன்றதுக்கு காரணம், பிஜேபி சொன்னது என்னென்னா விஜய் செஞ்ச தவறை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி திமுக செஞ்ச தவறுலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுதுங்கிறது தான் பிஜேபி சொன்ன விஷயம். பிஜேபி மட்டும் இல்லை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட எதிர்க்கட்சிகள் அத்தனையும், பொறுப்பான எதிர்க்கட்சிகள் அத்தனையும் இந்த விவகாரத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், திமுக தான் செய்த தவறிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறது. இப்போ என்னன்னா இங்கே தமிழகத்தில் இந்த டிஸ்கஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அக்யூஸ்டு யாரு அப்படின்னு சொல்லி திமுக என்ன தவறு செஞ்சுச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த சம்பவம் இப்படி விட்டால் இப்படி தான் நடக்கும்னு திமுகவுக்கு நல்லா தெரியும். இது அவங்க நெக்லிஜென்ஸா இல்லை வேணும்னே விட்டுட்டாங்களா இந்த கேள்வி தான். ஆனால் இது நடக்கட்டும்னு அவங்க விட்டுட்டாங்கன்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. அப்படி நம்ம அக்யூஸ் பண்ண முடியும். ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க, அந்த அறிக்கையின் அடிப்படையில் தானே நம்ம சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா இப்போ இதுதான் இப்போ இந்த கேள்விக்கு நான் அப்படின்னா விஜய் மேல சொல்ற விஜய்க்கும் சேர்த்து தான் அந்த பதில் விஜய்க்கு வரக்கூடிய விமர்சனமும் சரி, ஆளும் அரசு, காவல்துறை 3 பேர் மேலேயும் தவறு இருக்கு. இல்ல அப்போ தவறு இருக்கு. இப்போ நான் ஒருவேளை இப்படி கேட்கறேன்னு வைங்களேன், இப்போ விஜய் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கும் இது பொருந்துமான்னு நான் கேட்கறேன்னு வைங்களேன், அப்போ உடனே நான் விஜய்க்கு ஆதரவா பேசுறேன்னு நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. விஷயம் அது இல்லை. இங்க நாம விஜய்க்கு ஆதரவா பேசவே இல்லை, திமுகவுக்கு ஆதரவா பேசவே இல்லை, நாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா பேசுறோம். அதுதான் நியாயம். நீங்கள் அனுராக் தாக்கூர் அவர்கள் எங்களுடைய எம்பிக்கள் குழுவில் பாதிக்கப்பட்டவர்கிட்ட பேசும்போது சொல்கிறார்,
விழா ஏற்பாட்டாளர்கள் எய்தர் ஆர்கனைசர்ஸ் ஆஃப் த மீட்டிங் ஆர் கவர்மெண்ட் மிஷினரிஸ் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதான் அவர் சொன்னார். அப்போது எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். இப்போது ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது, அதனுடைய முடிவு வரும் வரை இதை பற்றி நம்ம பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தமிழகத்தில், இந்தியாவில், உலகத்தில் எந்த பிரச்சனைக்குமே யாருமே எடுத்தது கிடையாது. ஊடகங்கள் பேசும், மக்கள் பேசுவாங்க, பொது புத்தி பேசும், இது எல்லாமே பேசும். ஏன்னா ஒரு நபர் ஆணையம் என்பது ரெக்கமெண்டரி இன் நேச்சர் தானே ஒழிய டைரக்டரி கிடையாது. அவங்க வந்து பெனால்ட்டி கொடுக்க முடியாது. இப்போ ஒருவேளை யாராவது தவறழித்தார்கள் என்று ஒரு நபர் ஆணையம் முடிவு செய்திருந்தாலும் கூட அவங்க வந்து அதில் உடனடியாக அவங்க உடனடியாகன்னு இல்லை, அவங்களால வந்து தண்டனை அளிக்கிற பவர் அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன ஃபைனலாக என்ன சொல்ல முடியும்னா, இனிமேற்பட்டு தமிழகத்தில் நடக்கிற கூட்டங்களில் இந்த விதிமுறைகள்லாம் நீங்கள் பின்பற்றுங்க, அப்படின்னா இதை தவிர்க்கலாம், இதுதான் அவங்களால சொல்ல முடியும். ஆகையால் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டதற்கும் இது குறித்து பேசுவதற்குமான எந்த தடையுமே இல்லை. நம்ம நாட்டில் பேச்சு சுதந்திரம் என்பது இருக்கிறது. அது அவதூறு என்கிற நிலைக்கு போகக்கூடாதே ஒழிய பேச்சு சுதந்திரம் என்பது இருக்கலாம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து 12 மணிக்கு விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் வந்து பத்திரிகைகளில் சொல்கிறார். பெரிய தவறு. 7 மணி நேரம் 8 மணி நேரம் மக்கள் காக்க வைக்கப்பட்டது மிகப்பெரிய தவறு. அவர்களுக்கு தண்ணி கூட கொடுக்காதது மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக ஆர்கனைசர்ஸ் பார்ட்டில் இந்த தவறு இருக்கிறது, அதை மறுக்கவே முடியாது. ஆனால் நான் கேட்குற ஒரு சின்ன கேள்வி, 12 மணிக்கு வருவாருன்னு அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. காவல்துறை, உளவுத்துறை இதை கவனிக்கிறது. உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு நன்றாக தெரியும் அவங்க பர்மிஷன் எந்த டைம்லேருந்து வாங்கியிருக்காங்க. சாயங்காலம் 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு உளவுத்துறைக்கு தெரியும். கட்சி 12 மணின்னு சொல்லுது. 12 மணிக்கு, அதாவது 4 மணிக்கு முன்பாக அந்த கூட்டத்தை அங்கே கூடுவதற்கு ஏன் காவல்துறை அனுமதித்தது? இப்போ ஒருவேளை காவல்துறை கூடி அந்த இடத்துல நீங்க இவ்வளவு கூடக்கூடாது அப்படின்னாலும் அது வந்து டிவிகே உடனே எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தானே கட்டமைக்குது. காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய அரசியல் லாபங்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுமா? அதான நம்ம கேள்வி. அதுதான் நம்ம காவல்துறை மேல வைக்கிற குற்றச்சாட்டு. காவல்துறை என்பது நடுநிலையா இருக்கணும், அதை நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ காவல்துறை வந்து சார் அவங்க வந்து 4 மணிக்கு தான் பர்மிஷன் வாங்கினாங்க, 4 மணிக்கு தான் கூட்டம் கூடலாம், அதிகபட்சம் 3 மணிலேருந்து கூட அந்த கூட்டத்தை அனுமதிக்கலாம், நீங்கள் காலையிலேருந்தே அந்த வெயிலில் அந்த கூட்டத்தை அனுமதிக்கிறீங்க. கேட்டால் இல்லை சார் ஆளுங்கட்சி வரவேணும்னு சொல்ல முடியுமா? சொல்லணும், காவல்துறையுடைய வேலை அது. சரி, இப்போ பொதுவாகவே விஜயுடைய முதல் மாநாட்டிலிருந்து பார்க்குறோம், முதல் கேம்பெயின்ல இருந்து பார்க்குறோம், விஜய் அங்கே வரத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடில இருந்தே அந்த இடத்துல மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில இருந்து கூட ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த இடத்தை பொறுத்தளவுல காலையில இருந்தே அதிகாலை 3 மணில இருந்தே கூடி இருக்கு. காரணம் என்ன? அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. புஷி ஆனந்த் வந்து ஒரு அறிவிப்பு 12 மணிக்கெல்லாம் விஜய் வந்துருவாருன்னு சொல்றாரு. அது தவறு. அந்த தவறை திமுக சுட்டி காட்டுகிறது. கரெக்டு, கண்டிப்பா தப்பு. ஆனா காவல்துறை ஏன் அதை அனுமதித்தது? அவங்க கட்சியில் ஹிடன் வாட்ஸ்அப் மெசேஜ் போடல 12 மணின்னு சொல்லி, ஓப்பன் ப்ரெஸ் மீட்டு. அப்போ உளவுத்துறை என்ன செஞ்சுது? ஓப்பனாக பொதுச் செயலாளர் ப்ரெஸ் மீட் 12 மணிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்க கூடுவாங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியும். அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக அங்கே கூட்டம் கூடுவதற்கு காவல்துறை அனுமதித்திருக்க கூடாது. அது காவல்துறையோட வேலை. சரி, ஒன்று சார், இதை நான் ஏற்றுக்கிறேன் சார். ஆனால் 12 மணிக்கு அவர் கூடுவாருன்னு இவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ரொம்ப ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாமதமா வராங்க அப்படின்னும் போது அந்த பொறுப்பை தாவேக்கா தானே ஏத்துக்கணும். 100% அந்த பொறுப்பை அந்த ஒரு சின்ன பொறுப்பு கூட ஒரு வெளியிட்ட அந்த வீடியோல இல்லங்கிறது தானே 100% இல்ல. அதுல வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் இல்ல, ஒரு சோகம் இல்ல, அந்த ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு வருத்தம் இல்ல, பொறுப்பு. தன்னால இந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டதுன்னு இந்த பொறுப்பேற்றுக்கிற தன்மை இருக்குல்ல, இந்திய தேசத்தினுடைய அழகு அது. புரியுதுங்களா? அந்த பொறுப்பேற்கிற தன்மை இல்லை. கரெக்ட். இப்போ என்ன விஷயம்னா சார், ஒன்று நீங்கள் திமுக தப்புன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா தாவேகா தப்புன்னு சொல்லுங்கள். இப்படி தான் எல்லா டிஸ்கஷனும் போகுது. இல்லை, அப்படி நம்ம சொல்லிட முடியாது. தவறு அப்படிங்கிறது 3 பேர் மேலேயும் இருக்குது. ஆளும் அரசு மேலேயும் இருக்குது, காவல்துறை மேலேயும் இருக்குது, தாவேகா மேலேயும் இருக்குது. இதுதான் கள சூழலாக இருக்குது. ஆளும் அரசு காவல்துறை நீங்கள் ஒரே ஏரில் தான் போட்டணும். ஆளும் அரசு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் காவல்துறை செய்யும். இப்போது என்னென்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் திமுகவும் தாவேகாவும். இப்போ திமுக தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா உடனே திமுக தப்புன்னு சொல்கிறவங்க தாவேகா மேலே தப்பு இல்லைங்கிறாங்க, தாவேகா தப்புன்னு சொல்கிறவங்க திமுக மேலே தப்பு இல்லைங்கிறாங்க. உண்மை அது கிடையாது. 2 தரப்பிலும் தப்பு இருக்கிறது. எதற்காக இப்போ எதிர்கட்சிகள்
நீங்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கீங்களான்னு பிஜேபி பார்த்து கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபி திமுகவை சேர்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, திமுக இதில் பண்ண தப்பு இருக்கியா, அது வெளியில் வராமல் ஒரு பொது புத்தி மொத்தமாக மூடி மறைக்க முயற்சி பண்ணிச்சு. அப்போ பிஜேபியும் அதிமுகவும் இன்ன பிற பொறுப்பான எதிர்கட்சிகளும் என்ன சொன்னுச்சுன்னா, இதில் திமுக மீது தவறு இருக்கிறது. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு தெரியும் ஒரு கூட்டத்தை எப்படி அணுகணும். இப்போ நாங்கள் வந்து எத்தனையோ அரசியல் கூட்டங்களை, இப்போ நீங்கள் வந்து மதுரை மாநாடு 6 லட்சம் பேர் கூடுற கூட்டம், இந்த இப்போ சொல்கிறாங்கல்ல 500 போலீஸ், ஒரு போலீஸ் கிடையாது, மொத்தமாக நாங்கள் தான் பண்ணோம். காவல்துறையினருக்கு உணவு வழங்குவது உட்பட, காவல்துறையினருக்கு வாட்டர் பாட்டில் வழங்குவது உட்பட, அந்த மைதானத்தை சுத்தம் பண்ணுற வரைக்கும் நாங்களே பண்ணோம். புரியுதுங்களா? எங்களுக்கு இதில் மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் வந்து வராருங்க, பஸ்ஸில் வராரு. அவர் வந்து பஸ்ஸில் லைட்டு போட்டுக்கிட்டு அந்த அவருடைய அந்த விஷுவலை காட்டிக்கிட்டே வந்திருந்தாருன்னா பாதி கூட்டம் அங்கேயே போயிருக்கும். அவர் வந்து வேனில் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாரு. அப்போ அவரை பார்க்க முடியலன்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து அழுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதை காவல்துறை அனுமதித்திருக்க கூடாது தானே? இல்ல, அவங்க உள்ள லைட் ஆஃப் பண்றதுக்கு காவல்துறைக்கு என்ன? தடுத்து நிறுத்தணும் உள்ள காவல்துறை. நீங்கள் லைட்டை போடுங்கன்னு சொல்கிறது இல்லைங்க. இப்போ உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறேன், நீங்கள் எப்படி வாங்க, இப்போ லைட்டை போட்டு உள்ளே போயிட்டாரா, காவல்துறை பார்க்குதா இந்த கூட்டமெல்லாம் வந்து உள்ளே போய் அழுத்துது அப்படின்னு சொல்லி காவல்துறை பார்க்குதா? இந்த பஸ்ஸை யார் கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டுறான்னு நினைக்கிறீங்க? காவல்துறையோட உதவியோட தான் காவல்துறை தான் விஜய் பாராட்டுறாரு. விஜய் பாராட்டுறாரு. அப்போ காவல்துறை தான் என்ன பண்ணுது, லத்தி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை விலக்கி கொண்டு போய் பஸ்ஸை நிப்பாட்டுது. லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் சார்? இல்லை, வீடியோவில் பார்த்தேன் நான். லத்தி சார்ஜ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபெரோஷியஸ் லத்தி சார்ஜ் இல்லை, மிதமான தடியடி. நான் அதை அலிகேஷனாக சொல்லலை. அதாவது என்னென்னா, பஸ் இருக்குங்க, அந்த பஸ் வந்து கூட்டத்தை பொழந்துக்கிட்டு போகணும். கூட்டத்தை விலக்குவதற்காக அந்த தடியை காட்டி அடிக்கிறது இல்லை, லைட்டாக. இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம், நான் தப்பு சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த கூட்டத்தை பொழந்துக்கிட்டு கொண்டு போய் அந்த பஸ்ஸை எந்த இடத்தில் அனுமதி கேட்டார்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறது காவல்துறை. ஏன் பண்ணீங்க? இப்போ அதையும் காவல்துறை பண்ணக்கூடாது. அதை காவல்துறை பண்ணக்கூடாது, பண்ணாது, பொதுவாக பண்ணாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் எந்த அடிப்படையில், நான் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கேன், நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி எங்களுக்கு அனுபவம் இருக்குது. பொதுவாக இதையெல்லாம் காவல்துறை செய்யாது. என்ன சொல்லும் தெரியுங்களா, சார் கூட்டம் நிறையா இருக்குது, நீங்கள் அந்த ஸ்பாட்டில் போய் பேசக்கூடாது. இவங்க இப்போ காவல்துறையும் தமிழக அரசு என்ன தெரியுமா சொல்லுது, நாங்கள் சொன்னோம் அவர் கேட்கல, அது இல்லை விஷயம். நீங்கள் என்ன அவர் கேட்குறது, நான் கூட்டத்தெல்லாம் கிளியர் பண்ணி நான் கொண்டு போய் விட முடியாது சார், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் காவல்துறை சொல்லும். புரியுதுங்களா? ஏன்னா எங்களுக்கு தெரியும், இப்படித்தான் சொல்லும். சார் எங்கள் கூட்டம் நிறையா இருக்குது, முடியாது, நீங்களே வேணா உங்கள் ஆளுங்களை வச்சுன்னா உள்ளே போகிறதுனா போய்க்கோங்க, நாங்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டோம், இப்படி தான் சொல்லும். முடியாது, நீங்கள் இங்கே தான் நிற்கணும்னு சொல்லும். அப்போ இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இப்போ அவங்க பிளான் பண்ணி உள்ள கூட்டு போய் நிக்க வச்சு அந்த நெருக்கடியை உருவாக்குறாங்க அப்படின்றீங்களா? இந்த கூட்டம் ஒரு அன்ஆர்கனைஸ்டு கூட்டம். இந்த கூட்டம் வந்து சரியான தன்னிலையில் இல்லாத ஒரு கூட்டம். அந்த இடத்துல ஏற்கனவே அந்த இடம் எவ்வளவு பேரை தாங்குமோ அந்த இடத்துக்கு மேலே அங்கே கூட்டம் வந்து நிரம்பி அபண்டண்ட்டாக வழியுதுங்கிறது காவல்துறைக்கு தெரிந்திருக்க வேண்டும். அங்கே இருக்கிற எஸ்பியாக இருக்கட்டும், இல்லை மேலும் அவருடைய மேலதிகாரிகளாக இருக்கட்டும், ரெவென்யூ அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இதை சென்ஸ் பண்ணியிருப்பாங்க. சென்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ என்னன்னா இந்த தவறு ஏன் நடந்ததுன்னு கேட்குறாங்க. சார், அப்போ இதை வெளியில இருக்கிறவங்க சென்ஸ் பண்றாங்கன்னும் போது தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகளோ விஜய் அவர்களோ ஏன் இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இப்போ இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா தாவேகாவுடைய மாநில ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நான் குற்றமும் அவங்க மேலே தான் குற்றம் சாட்டுறேன். இதை அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அதை எப்படி சார் தெரியாது அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இதுதான் அவர்களுடைய முதல் கூட்டம். நான் எக்ஸோனரேட் பண்ணல. இல்ல எனக்கு புரியுது சார், நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. அது அவங்களுக்கு அது கூட தெரியாம அரசியல் கட்சி நடத்துறதா அவங்க மேல இருக்க தப்புன்றாங்க, குற்றச்சாட்டு. அதுதான் சார், இதற்கு முன்னாடி 2-3 இடத்துல கூட்டம் நடத்திட்டு தான் இன்னைக்கு வந்து அவங்க கரூருக்கு வராங்க. எல்லா இடத்துலயும் தப்பு நடந்துச்சு. இவ்வளவு அப்போ எல்லா இடத்துலயும் தப்பு நடந்துச்சு. அந்த சொல்லி ஒரு இடத்துல கூட அவங்க உணரலையே அப்படிங்கறதுன்னு கேள்வி. ஆமா, உணரல. நான் என்ன சொல்றேங்க, நீங்க தூக்கி போட்டாங்க, அப்பயே அஸ்வத்தாமன் கண்ணன் தெரிவிச்சனா இல்லையா? நீங்க ரேம்ப் வாக்கில் விஜய் நடந்து போறாரு, அந்த கம்பியில கிரீஸ் தடம்னாங்க. நான் சொல்றது மாநாட்டில். அதுல வந்து 12 அடிக்கு மேல இருக்கும் அந்த ஹைட்டு. அந்த பையனை தூக்கி போட்டாங்க. அந்த பையன் செத்து போயிருந்தா? அந்த பையனுக்கு தெய்வாதீனமா எதுவும் ஆகலைங்க.
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவன் தூக்கி போடும்போது ஸ்பைனல் கார்ட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல அடிப்படுது. நான் சொல்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக நான் உங்களை கேட்குறேன். இந்த நீங்கள் எப்படி அந்த உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் அணுகினீர்கள்? இல்ல அந்த இடத்துல விஜய் அவர்களே நீங்க பாருங்க, புல் பண்ணி தடுத்து அந்த பையன் வந்து பாதுகாவலர்கள் தடுத்து அந்த பையன் நிப்பாட்டி தடுமாறி கீழே விழல, தூக்கி போட்டாங்க சார். அந்த விஷுவல பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த பையன்கிட்டயும் கலாட்டா அவன் ரெஸ்ட்ரைன் பண்றான், கீழே விழக்கூடாதுன்னு தடுமாறான், புடிச்சு தூக்கி போடுறாங்க. இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இது தப்பு. நான் அப்பயே சொன்னேன், இந்த அணுகுமுறை ரொம்ப தப்பு. ஏன்னா அவனுக்கு மனித உரிமை இருக்குது, அடிப்படை உரிமை இருக்குது. நீங்கள் வந்து அவனை காயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நியாயமாக தமிழக அரசு அந்த கேஸ் அந்த மேட்டர்லேயே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இதில் வந்து நான் மறுபடியும் ஓப்பனாக ஒரு அழைப்பு விடுக்கிறேன் தமிழக பொது புத்திக்கு, ஊடகங்களுக்கு, இங்கே இருக்கிற அறிவுஜீவிகளுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, 2 தரப்பில் இருக்கிற தப்புக்களையும் நீங்கள் சீர்தூக்கி சமமாக பேசுங்க. இப்போ நீங்கள் திமுக தரப்பில் இருக்கிற தப்பை சொன்னால் உடனே விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடுன்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. விஜய்க்கு ஆதரவாக பேசினா திமுக பண்ண தவறுகளை பேசாமல் இருக்கிறது, இப்படி பண்ணால் அது இறந்து போனவர்களுக்கு செய்கிற பெரிய அநீதிங்கிறேன். யாரையுமே நீங்கள் எக்ஸனரேட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து 2 சைடும் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க ஒவ்வொரு செயல்லையும் நான் தப்பு சொல்கிறேன். விஜய் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போனார், அது ஒரு தப்பு. அதை அனுமதித்தது காவல்துறையோட தப்பு. அது ரொம்ப ஏன் அது தப்புன்னு சொல்கிறேன்னா, அந்த ப்ராசஸில் இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா காவல்துறை எப்படி நடந்துக்கும், எப்படி சென்ஸ் பண்ணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ நாம் அந்த விஷயத்தை பார்க்குற மாதிரி காவல்துறை பார்க்காது. என்ன கேட்டிங்கன்னா, உளவுத்துறை காவலர்கள் உள்ளே இருப்பாங்க கூட்டத்துக்குள்ளே. நாம் என்ன மீட்டிங்கில் பேசுகிறோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு காவலர் இருப்பார். இப்போ நான் போய் தமிழகத்தில் எந்த இடத்துல நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும், எந்த சென்சிட்டிவ் இடத்துல போனாலும், ஒரு ரிமோட் வில்லேஜில் போய் நான் மக்கள்கிட்ட பேசினா கூட அது அப்படியே முழுமையாக வீடியோகிராஃப் செய்யப்பட்டு உளவுத்துறைக்கு அனுப்பப்படும். இப்போ உதாரணத்துக்கு நான் மேல்பாதி கோயிலுக்கு போன வாரம் போனேன். நான் மக்களை சந்திக்க ஆரம்பித்ததுலேருந்து மக்கள் என்கிட்ட பேசுனது, மக்கள்கிட்ட நான் பேசுனது முழுமையாக குறிப்பு உளவுத்துறைக்கு சென்றது. இதுதான் மோடஸ் ஆப்ரண்டி. இப்போ கூட்டத்துக்குள்ளே ஆளுங்க இருப்பாங்க, அவங்க இங்கே சிக்னல் கொடுப்பாங்க, சார் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே 10,000 பேர் தான் நிற்க முடியும், ஏற்கனவே இங்கே 15,000 பேர் 20,000 பேர் வந்துட்டாங்க, விஜய் கூட ஒரு 5,000 பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கூட்டம் பிதுங்கும், இது இங்கே இருக்கிறவருடைய உயிர்களுக்கு ஆபத்து தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளவு என்ன சொல்கிறது, நம்ம அரசு எந்திர அதிகாரிகளையோ இல்லை காவல்துறை அதிகாரிகளையோ நம்ம சொல்ல முடியாது, அவங்களுடைய அனுபவம் மிக பெருசு. இப்போ தெரிஞ்சு ஏன் விட்டீங்க அப்படின்றது தான் எதிர்கட்சிகள் சொல்லுகிற குற்றச்சாட்டு. சரி, இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு, பிரச்சனை நடந்து 41 பேர் உயிரிழந்துட்டாங்க, 1 வாரத்தை கடந்து போயிட்டு இருக்கு, இன்னமுமே களத்துக்கு விஜய் போகல அப்படிங்கறதையே பெருசாக யாரும் கேட்கவில்லை. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன் இன்னும் அவங்க இன்னும் போல? 100% கேட்கணும். அவங்க வந்து ஒரு கட்சி மாதிரியே அவங்க நடத்தல. இன்றுமே அவங்க வந்து ரசிகர் மன்றமாகத்தான் நடத்துனாங்களே ஒழிய அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக அவங்க இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் தலைமறைவாக ஒரு கட்சியில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பொறுப்பேற்கிற தன்மை என்பது வேணும். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பேசின வீடியோவிலே அவர் பொறுப்பேற்கலை. அவர்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் அவங்களும் பொறுப்பேற்கல. ஆமா, வக்கீல் நீதிபதி முன்னாடி பேசும்போதோ இல்ல வக்கீல் முன்னாடி பேசும்போதோ கூட இதற்கு நான் பொறுப்புல மாவட்ட செயலாளர் தான் கை காமிச்சிட்டு போறாங்க. இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றத்தில் கூட இப்ப நான் குறிப்பிட்ட வாதங்கள் எல்லாம் அவங்க குறிப்பிடல. கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல பெக்குலியரா காவல்துறை எங்க தப்பு பண்ணுச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க குறிப்பிடல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுது. அப்படின்னா நீங்க ஏன் அரசியலுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு உள்ள அதாவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை. அப்போது நீங்கள் அரசியல் படுத்துறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். நீங்கள் அரசியலை உள்வாங்கிறதுக்கு உங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும், உங்கள் உழைப்பை கொடுக்கணும். நான் அதனால தான் ஒயிட் காலர் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே விஜய் விமர்சிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் பாருங்கள், டே 1லேருந்து என்னுடைய வாதங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் கலாட்டா சேனலுக்கே நான் விஜய் பற்றி நிறைய பேசியிருக்கேன். நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டதுனால நான் பதில் சொன்னேன், நானாக போய் பேசல. ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டுகளை நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் கொள்கைக்கு நீங்கள் உள்வாங்கணும், உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை நீங்கள் வகுக்கணும், நீங்கள் அரசியல் படுத்தணும், உங்களுடைய கூட இருக்கிறவங்கள நீங்கள் அரசியல் படுத்தணும். அவங்க ரசிகர்கள் மனநிலையில் இருக்காங்க, எல்லாம் நிறைய பேர் தொண்டர்கள் மனநிலைக்கு கொண்டு வாங்க அப்படின்னாங்க. தொண்டர்கள்ங்கிற மனநிலைன்னு ஒன்று கிடையாது. ஆக்சுவலாக தொண்டர்கள் அப்படின்னு சொன்னீங்கனாலே அதுவும் கிட்டத்தட்ட ரசிகர்கள் மாதிரி தான். அரசியல் படுத்துறது கொள்கையாளர்களாக தான் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியில் அவங்கள உள்ளே கொண்டு வரணுமே ஒழிய நாங்கள்லாம் காரியகர்த்தர்கள்னு சொல்லுவோம், தொண்டர்கள்னு சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? அதனால் அந்த அரசியல் படுத்துகிற தன்மை உங்களுக்கு இல்லை. அதனுடைய விளைவு
இன்னைக்கு 41 உயிர்கள் பறி போயிருக்குங்களே. அந்த அப்பா சொல்கிறாருங்க, எனக்கெல்லாம் உண்மையிலேயேங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, என் பையன் ஆசைப்பட்டான், நான் விஜய் கட்சி கிடையாது, நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறது கிடையாது, என்னுடைய பையன் ஆசைப்பட்டான் விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக நான் கூப்பிட்டு போனேன். இன்றைக்கி என் பையன் செத்து போயிட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய குழந்தை ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு தகப்பன் இன்றைக்கி அந்த குழந்தை இழந்தானா அவனுக்கு எவ்வளோ வலி இருக்கும். எல்லா தகப்பனுக்குமே குழந்தை புத்திர சோகன்றது மிகப்பெரிய ஒரு சோகம். ஆனால் அந்த தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த கூட குழந்தைக்காக பண்ணுற ஒருத்தன் அந்த குழந்தை இறந்துட்டானா எப்படி இருக்கும்? இப்போ 41 உயிர்களுக்கும் பின்னாடி இந்த மாதிரியான ஒரு பெரிய சோகம் இருக்கு இல்லையா? அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அக்யூஸ்டுனா இவங்க தான் அக்யூஸ்டு, அவங்க தான் அக்யூஸ்டு, 2 பேருமே அக்யூஸ்டு. திமுக இதில் என்னென்னா, உங்களுக்கு மக்கள் எல்லாரும் பரவலாக பேசுகிறாங்க தெரியுதுங்களா, திமுக இதில் தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் பேசுகிறாங்க? குறிப்பிட்டு இதில் திமுக என்ன கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் மக்கள் அப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா மக்கள் தமிழக அரசியலை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்க. இதில் இந்த பாபநாசம் படத்தில் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இடிக்கிறது இந்த பர்ஃபெக்ஷன் தான் ஒரு டைலாக் வந்துறீங்களா? திமுக காட்டின ஒரு சில விஷயங்கள் மக்களிடம் இயல்பாகவே சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுறாரு. அவர் அழுததை கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். அழும்போது எப்படிங்க 2 கேமரா வந்தது? முன்னாடி ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா. அவ்வளவு அழகான ஒரு ஆங்கிள். இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோவோட லைட்டிங்கை விட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுகிற வீடியோவோட லைட்டிங் பர்ஃபெக்ட் லைட்டிங். சரி, இதையுமே ஒரு அரசியல தான் பார்க்கணுமா? அவர் ஒரு எமோஷனல் அழுதுட்டாரு, பக்கத்துல இருந்தவங்க வீடியோ எடுத்துட்டாங்க. ஆரம்பத்துல அன்பில் மகேஷ் அழுதுல இருந்தே அது ஒரு விமர்சனமாவே தான் பார்க்க முடியுது. விமர்சனம் இல்லை, சந்தேகம். எனக்கு மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் எழுந்த சந்தேகம். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சிட்டு போடுது உயர்நீதிமன்றம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்குது. ஆனால் கிட்னி விவகாரத்தில் சிட் அமைத்த போது இவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள். சிட்டை உடனே ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து என்கொயரி பண்ண வைக்கல. உங்களுடைய வழக்கம் இருக்கு இல்லையா, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு இருக்கு இல்லையா, அதனால தான் உங்க மேல சந்தேகம். சார், இதுல திமுக மட்டும்தான் இந்த அளவுக்கு நிலைப்பாடா காட்டுதுன்னா, பாஜக தரப்புலயும் உடனடியாக ஒரு குழு வந்து உடனடியாக ஆராய்ந்து பாக்குறீங்களா? அப்ப இதையும் அரசியலா பார்க்க வேண்டியது என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன பண்றீங்க, ஆளுங்கட்சி பண்ண இந்த தவறை முழுமையாக மூடி மறைத்து விட்டு ஒரு தரப்பில் இருக்கிற தவறை மட்டுமே பேசி மொத்தமா மடைமாத்தணும்னு நினைக்கிறீங்க. நாங்க நீதியை காப்பாற்றணும்னு வரோம், இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க 2 சைடு தானே பேசுறோம். திமுக தரப்புல இருந்து இவ்வளவு முன்னெடுப்புகள் நடக்கும்போது சந்தேக பார்வையோட பார்க்கும்போது ஏன் பாஜக தரப்புல இருந்து அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் இருக்கு, ஏன் சந்தேக பார்வையா பார்க்க கூடாது? நல்ல கேள்விமா. ஏன் திமுக செய்ததை சந்தேகமா பார்க்கணும்னா, அவங்க குற்றவாளி கூண்டுல நிக்கிறாங்க, புரியுதா? அவங்க அக்யூஸ்டுங்க. அப்ப அவங்க தப்பிரிச்சு கூடாதுன்ற ஒரு கூடுதல் கவனம் இருக்குல்ல. நீங்க பிப்ரவரி மாசம் அக்யூஸ்ட் கன்ஃபார்மா சொல்ல முடியும். என்னங்க நீங்க எங்க நான் சொல்றேன் இல்லைங்க, இந்த விஷயங்கள்ல நீங்க அக்யூஸ்ட் தானே. கவனக்குறைவின் அடிப்படையில் நடந்துருச்சு. கன்விக்டட்னு சொல்ல, அக்யூஸ்ட்னு சொல்றேன், குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னு சொல்றேன். அப்ப அதுதான் நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தானே இப்ப நாங்க எல்லாருமே சொல்றோம். எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சொல்றதே அதானே. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இதே மாதிரி சம்பவம் இப்போ கரூர்ல நடந்த சம்பவத்திற்கு கண்ணீர் சிந்திய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கள்ளக்குறிச்சியில் 66 பேர் இறந்ததற்கு கண்ணீர் சிந்தினாரா? கள்ளக்குறிச்சி விஷயமும் கரூர் விஷயமும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நான் சொல்றேன், ஒப்பிட்டு பார்க்குற மாதிரியே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். பிப்ரவரி மாதம் பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துது. ஸ்டாலின் வரார் விருதாச்சலத்துக்கு. பழையப்பட்டணம் கிராமத்திலிருந்து டாடா ஏஸ்ல மக்களை லோடு ஆட்டோவில் ஆடு மாடுகளை போன்று அடைத்து எடுத்து சென்றுட்டு இருக்காங்க திமுக காரங்க. வண்டி கொடை சாயுது, 3 பேர் இறந்துடுறாங்க. யாரும் வந்து பார்க்கவில்லை. அப்படியே இதே மாதிரி ஒரு கட்சி கூட்டத்திற்கு இங்க விஜய், அங்க ஸ்டாலின், இங்க டிவிகே, அங்க டிஎம்கே, 3 பேர் உங்களால், இந்த பொறுப்புணர்ச்சி அங்க அப்ப வரலையே உங்களுக்கு, உங்களால் இறந்து போனார்கள். அந்த நேரத்தில் நான் அறிக்கை கொடுத்துருந்தேன், திமுக நிதியிலிருந்து இறந்தவர்களுக்கு 25 லட்சம், அடிபட்டவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும். ஆனால் அதற்கு இவர்கள் செவி சாய்க்கவில்லை. அப்ப மக்களுக்கு எங்க சந்தேகம் வருது தெரியுமா? உன்னுடைய கட்சி கூட்டத்திற்கு அப்பாவி பொதுமக்களை டாடா ஏஸ்ல கொண்டு போய் 3 பேர் பரிதாபமாக மரணம் அடைந்ததை என்னன்னு கூட பார்க்காத நீங்க
சரி, இந்த விஷயத்துல நீங்க எப்பயுமே சென்டிமெண்டா இருந்தா யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. நீங்க எப்பயுமே மக்களுடைய பிரச்சனைக்கு இதுல 2 கேமரா பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் இருக்கும்போது மக்களுக்கு சந்தேகம் வருது. சரி, இவங்க இதெல்லாம் வந்து இந்த விஷயத்துல திமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு விமர்சனத்துக்கு உள்ளாகி தான் இருக்குது இது வரைக்கும். அதே போல தமிழகத்துல 4.5 வருடத்துல எந்த விவகாரத்திற்கு இவ்வளவு ஷார்ட்டா ஒன்-மேன் கமிஷன் அமைக்கப்பட்டது? சரிங்க, அதேதான் சார். அவங்க இரவுக்குள்ளாகவே ஒன்-மேன் கமிஷன் அமைக்கப்பட்டுருச்சு. இவ்வளவு முன்னெடுப்புகள் திமுக தரப்புலையும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதே சமயம் இந்த சைட்லயும் நம்ம திரும்பி பார்க்கணும்ல சார். மணிப்பூருக்கு காட்டாத அந்த அக்கறை தானே சார் நம்மளும் இங்க காமிச்சோம். மணிப்பூருக்கு அக்கறை காட்டலைங்கிறது உங்களுடைய தவறான புரிதலுங்க. மணிப்பூர்ல அக்கறை காட்டாம தான் அங்க வன்முறை முடிவுக்கு வந்ததா? சரி, இப்போ ஒரு வருஷத்தை கடந்து நடந்ததுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு தானே மணிப்பூருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணிப்பூர் கலவரத்துல ஏன்னா தொடர்ந்து இந்த மணிப்பூரை பேசும்போது எங்க ஆளுங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏங்க இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பேசுங்க, மணிப்பூரை எங்க பேசுறேன். அப்ப ஏதோ மணிப்பூர்ல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு பிம்பம் ஏற்பட்டுருச்சு தொடர்ந்து. அது இல்ல விஷயம். மணிப்பூர்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணிப்பூருடைய அந்த பிரதேசங்களுடைய பிரச்சனை அது வந்து பார்டர் ஏரியாங்க. மலையில ஒரு இனக்குழு இருக்கு, கீழே மலைக்கு கீழே ஒரு குக்கி மக்களுக்கும் மேய்த்தீன மக்களுக்கும் நடுவுல அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய கலவரம் ஏற்படுகிறது. இதுல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்கு ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு. மிலிட்டரியில எப்படி ஆயுதங்கள் இருக்கோ அதேதான் சார். நம்ம ஒரு இன்சிடென்ட் கிடையாது. நீங்க மணிப்பூர்ன்றது நாம ஒரு வீடியோ பார்த்தேன் சார். அந்த வீடியோல ஒரு பெண்ணை வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அது கிடையாது. ஆக்சுவலா மணிப்பூர் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. ஆனா அந்த கலவரம் துணை இராணுவத்தினுடைய உதவியோடு முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. துணை இராணுவம் சென்று ஒரு கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வருகிற அளவிற்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அங்க பிரதமர் போனார்னா கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது சொல்றேன், அது இன்னும் பிரச்சனை தான் ஏற்படுத்தும். அது பிரச்சனைக்கு முடிவு கிடையாது. நம்ம இங்க இருந்து அரசியல் ரீதியாக என்ன சொல்லலாம், சார் பிரதமர் அங்க போல. சார் பிரதமர் அங்க போலன்னா இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லைங்க. காஷ்மீர்ல சரி இந்த இதுக்கு வாங்க, சைனாவுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது ஞாபகம் இருக்குங்களா? எல்லை பிரச்சனை. அப்போ பிரதமர் அங்கே போனார். ஆனால் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே போல, பிரச்சனை சண்டை நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது, ஒரு போர் வெடிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. நாங்கள் பயப்படலை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அங்கே போனார். ஆனால் இது உள்நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு இனக்கழுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அந்த நேரத்தில் அவர் யாருக்கு போனாலும் இவங்களுக்கு போனதா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை. நான் சொல்கிறது 2 தரப்பு மக்கள், 2 இனம், அந்த தரப்புக்கு போனதா இந்த தரப்பு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை. இராணுவம் போய் அங்கே அடக்கும் போது எந்த பிரச்சனைக்குமே இடம் இல்லை. இன்னும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புள்கிட்ட ஆயுதங்கள், நவீன ஆயுதங்கள் வந்துருச்சு. அப்போ அது எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த கலவரத்தை அடக்கி இன்றைக்கு மணிப்பூரில் அமைதி நிலவியிருக்கிறது. அதனால் இதையும் அதையும் பொருத்தி பார்க்குறதுல எந்த விஷயமுமே இல்லை. இதில் நீங்கள் முழுமையாக ஒரு அரசு எந்திரம் செய்த தவறை முழுமையாக எதிர்த்தரப்பில் விழா ஏற்பாட்டாளர்கள் மீது குற்றம் சுமத்தி நான் சொல்லலை, நல்ல வார்த்தை கவனிங்க. விழா ஏற்பாட்டாளர்கள் செய்த குற்றத்தை மட்டுமே பேசி, விஜய் தரப்பு செய்த குற்றத்தை மட்டுமே பேசி உங்கள் தரப்பு குற்றத்தை நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள். ஒன்றும் இல்லை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் விஜய் வந்து இதில் ஃபுல்லாக எக்ஸோனரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்னுடைய ட்விட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நானே என்ன சொன்னேன், சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னேன். ஏன் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னேன்? இப்போ விஜய் என்ன பண்ணுறாங்க, அக்யூஸ்டு, அதாவது ஒன் சைடு 2 சைடு இருக்குது. ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அரசு இயந்திரத்தின் மீது அவங்க குற்றம் சொல்கிறாங்க. இப்போது அரசு இயந்திரத்தினுடைய காவல்துறை நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கணும். எப்படி நிரூபிப்பீங்க? இந்த என்கொயரி நீங்களே நடத்துனீங்கன்னா நீங்கள் குற்றமற்றவர்ன்ற நம்பிக்கை எப்படி வரும்? ஜஸ்டிஸ் ஷுட் பி மேனிஃபெஸ்ட்லி டன். நீதி என்பது வெளிப்படையாக தெரிந்ததாக இருக்க வேண்டும். அப்போது நீங்களே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த வழக்கை விசாரித்தால் அது நீதிக்கு புறம்பானதாக ஆகிவிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிபிஐ கிட்ட இந்த விஷயத்தை கொடுத்துட்டு நீங்கள் வெளிப்படையாக உங்கள் மேலே குற்றம் இல்லை தானே, உங்கள் மேலே குற்றம் இல்லை நீங்கள் உங்களுக்கு உறுதியாக தெரியுது தானே, அப்போ வெளிப்படையாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விசாரணையை நீங்கள் அணுகணும். இதுதான் நான் சொன்னேன். இந்த நேரத்தில் இது சிபிஐ என்கொயரி தான் வேணும். அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஏன்னா யார் ஒருவரும் தன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டிற்கு நீதிபதியாக இருக்க முடியாது. நோ ஒன் ஷுட் பி த ஜட்ஜ் ஃபார் ஹிஸ் ஓன் கேஸ். இது நேச்சுரல் ஜஸ்டிஸ். கான்ஸ்டியூஷன் எழுதப்படுறதுக்கு முன்னாடி, சட்டங்கள் உருவாவதற்கு முன்னாடி இயற்கையாகவே இருக்கிற ஒரு நீதி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா குற்றச்சாட்டு உங்கள் மேலே.
சார் இந்த இறுதியாக ஒரு கேள்வி சார். இந்த சம்பவத்தில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்படலை இது வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுது. உண்மையாகவே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது நிலைக்குமா? விஜய் கைது செய்யப்படுவாரா? வரக்கூடிய காலங்களில் விஜய் என்னெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில் வந்து கல்பபிள் ஹோமிசைட் போட்டிருக்காங்க. நான் லீகலாக ஒரு அட்வொகேட்டாக சொல்கிறேன். இதில் வைகாரியஸ் லைபிலிட்டி வரும், வராமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க, நீங்கள் தான் ஓனர். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க, இங்கே சென்னையில் இந்த பில்டிங்கை கட்டுறாங்க. பட் ரெக்கார்டாக யார் ஓனரு? நீங்கள் தான் ஓனரு. அங்கே ஒரு கட்டட தொழிலாளி ஏதோ ஒரு இதில் விழுந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. உங்கள் மேலே வழக்கு வரும் தெரியுமா? வைகாரியஸ் லைபிலிட்டி. அதனால் இதில் வந்து அவர் சேர்க்கப்படுவாரா மாட்டாரான்னா சட்டப்படி சேர்த்து தான் ஆகணும். அரசியல் ரீதியாக வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லலாம், ஆனால் சட்டப்பூர்வமாக வந்து தான் ஆகணும். அதில் யாருமே மாற்ற முடியாது, சட்டத்தை மாற்ற முடியாதுல்ல. ஆனால் இதில் நான் சொன்ன இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது இப்படி தான் நடக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிரிட்ஜு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு வந்து மொட்டை பாலம். அந்த பிரிட்ஜு முழுசாக போய் முடியாது, அந்த பிரிட்ஜு பாதியிலே நிற்கிது. அதில் ஒரு காரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் கண்டிப்பாக அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்து அவன் செத்து போயிடுவான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் போட்டும் நீங்கள் விடுறீங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற மென்சரியா என்ன? அவன் உங்களால் அதை தடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அந்த தடுக்கக்கூடிய பணி உங்களுக்கு இருக்கிறது, தடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? போகிறான் 100 கிலோமீட்டரில் போனால் அந்த மொட்டை பாலத்தில் வந்து செத்து போயிடுவான், போட்டோம் அப்படின்னு விடுறீங்க. இந்த மென்சரியா இருக்குல்ல, மென்சரியான்றது என்னென்னா குற்ற மனம்னு சொல்லுவோம். அதுவுமே சட்டத்தில் தண்டிக்கப்படணும். அதுதாங்க நீதி. நான் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, 41 பேர் செத்து போயிட்டான் பார்த்தீங்களா, அவங்க தரப்பில் தான் நான் நிற்கிறேன். இதுக்கு தான் அந்த 8 பேர் குழு வந்தது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மென்சரியாவை மூட பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனானே அவன் தப்பு தானே சார்? ஒருவேளை அவன் கஞ்சா போதையில் இருந்தான் சார், தப்பு தானே சார்? எல்லாமே கரெக்டு, அது தப்பு இல்லைன்னே நான் சொல்லலை. நீங்கள் விட்டீங்கல்ல, இதுவும் தப்பு தானே. தப்பு பண்ண எல்லாரும் தண்டிக்கப்படத்தானே நீதி. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்து. நன்றி. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. Step into the future of design and motion with all new Vivo V60e. Pre-book now.